அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகும் ஒரு சம்பவம் கற்பனை இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரான அபூ தல்ஹா ரலி அன்ஹு அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. அபூ தல்ஹா ரலி அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர். அவருக்கு பல சொத்துக்கள் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பிடித்தது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தின் பெயர் பைருஹா என்று அழைக்கப்பட்டது. அழகான பழம், மரங்கள், பசுமை நிறைந்த பூங்கா, ஓடும் நீர் பார்ப்பதே அவ்ளோ மனசுக்கு அமைதியான தரும் இடமாக அது இருந்தது. அந்த நேரம் ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அபூ தல்ஹா அவர்கள் இதனை அறிந்தார்கள். என்னவென்றால், நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என்ற வசனம் அவர்களுக்கு தெரிய வந்தது. நான் நேசிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் நான் தானம் செய்ய வேண்டும். ஆனா, எனக்கு மிகவும் பிடித்தது இந்த தோட்டம் தான் என்று அடுத்த நாளே அபூ தல்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதனை அறிவித்தார்கள். எனக்கு மிகவும் பிடித்தது இந்த பைருஹா தோட்டம். நான் அதை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் என்று அல்லாஹ்விடம் இருந்து நன்மையும், பாதுகாப்பையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றிய வழியில் இதை செலவு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகிழ்ச்சியுடன் கூறினார்கள், "இது மிகப்பெரிய நன்மை. ஆனால் உங்கள் உறவினர்களுக்கும், ஏழைகளுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள்" என்று கூறினார்கள். அபூ தல்ஹா ரலியன்ஹு அவர்கள் தோட்டத்தை பகிர்ந்தார்கள். மனசுக்கு கடினமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனது. நம் மனசுக்கு மிகவும் பிடித்ததை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தால், அப்போதான் உண்மையான நன்மையும், அமைதியும் சேர்ந்திருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவு மனிதனின் வாழ்க்கையை நேராகவே மாற்றும். யா அல்லாஹ்! எங்கள் மனதிற்கு பிடித்ததை நன்மைக்காக தியாகம் செய்ய வல்லவராக்கி எங்கள் குடும்பங்களுக்கும், நண்பர்களுக்கும், சுற்றி உள்ளவர்களுக்கும், மக்களுக்கும், எல்லா உறவுகளுக்கும் சந்தோஷமும் அருள்வாயாக. நல்லதை செய்யும் வாய்ப்புகளை திறந்து, சோதனைகளிலிருந்து உறுதியான ஈமான் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், குர்ஆனின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.